இறைவனுடைய திருவாயிலிருந்து வந்தது அமிர்த வார்த்தைகள். மழை தண்ணீர் வந்து ஜீவராசிகள்லாம் உருவாக காரணமா இருக்கு. ஜீவர்களுடைய விருத்தி, பயிர் பச்சைகள் கிடைக்கும். அது வந்து புது புண்ணியம் தீர்ந்து போன புண்ணியம் தீர்ந்து புதுப்பிக்கப்பட்ட ஆத்மாக்கள் அவங்க எல்லாம் மழை தண்ணி மூலமா தான் பூட்டி கொண்டாங்க. இது வந்து சாதாரணமா கொட்டுற தண்ணீருக்கு இந்த சக்தி இருக்கு. எல்லா இயற்கையான சம்பவங்களுக்குள்ளயும் நம்ம அறிவுக்கு புலப்படாத பல எதுகள் இருக்கு. ஆனா கொஞ்சம் மட்டமான புத்தி உள்ளவங்க அதுகளை தனக்கு தெரிஞ்ச மாதிரி பாடங்கள்லாம் அவ்வளவுதான் இருக்கு. அல்டிமேட்டா இருக்கிற அர்த்தம் அதுல இருக்காது. அதை விட்டுட்டு அதாவது கணக்கு ஆரம்பமே தப்பா ஆரம்பிச்சு ஒரு விடைக்காக போராடிட்டு இருப்பாங்க. அது மாதிரி அவருடைய சும்மா ஒரு புண்ணியவான்கள் புண்ணியம் தேர்ந்து மழை தண்ணீரா கீழே வரும்போதே எவ்வளவோ பக்க நன்மைகள்லாம் இருக்கிற மாதிரி. என்னன்னா நமக்கு கீதையில பக்கத்துக்கு பக்கம் கிருஷ்ணனுடைய திருவாயிலிருந்து வந்த அமிர்த மழை சாரார்த்த வர்ஷினி அப்படிங்கிற அப்படி உபனிஷத்துடைய சாரத்தை மழையா போற்றாரு. இதுல ஒவ்வொரு வார்த்தைகளையுமே அப்படி தேர்ந்து எடுத்து அப்படி அவர் சொல்றதுனால அதுகளுக்கெல்லாம் வியாக்கியானங்கள் நிறைய இருக்கு. தமிழ்ல திராவிட கிரந்தங்களுக்கெல்லாம் 6000 படி வழக்கம் அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. 1000 படி அப்படின்னு நிறைய மெத்தட்ல அதுக்கு விளக்கங்கள் கொடுக்குற மாதிரி இதுலயும் விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கு. நான் சத்தம் போட மாட்டேன் அப்படின்னு அர்ஜுனன் சொல்லும் போது அதுல மதுசூதனா ஹரிசூதனா அப்படின்னு 2 வார்த்தையை பயன்படுத்துறாங்க அர்ஜுனன். மதுசூதனா ஹரிசூதனா. மதுசூதனான்னா மதுங்கிற அரக்கனை வந்து வதம் பண்ணவர். அது போக ஹரிசூதனானா ஹரினா அறியறது, அதாவது காய்கறியை அரிஞ்சு கொடுங்கிறாங்க அந்த மாதிரி அறுக்கிறது. சூதனை அப்படிங்கிறது வந்து பகைவர்களை குறிக்கும். மதுங்கிற பகைவனை வதம் பண்ணார். அது போக யாரெல்லாம் பகைவர்களோ அவங்களையெல்லாம் வதைக்கிறவர். அப்படிப்பட்டவர் கிருஷ்ணர். அந்த அர்த்தத்துல அர்ஜுனன் வந்து 2 வார்த்தைகளை ஒரே ஸ்லோகத்துல பயன்படுத்துறாரு. அதுல அர்த்தம் என்னன்னா பகைவர்களை தானே கொல்லணும், கெட்டவங்களை தானே கொல்லணும். ஆனா குருவையும் நமக்கு வேண்டிய உறவுகளையும் கொல்றது எப்படி? உங்க பேருக்கு அது பொருத்தமா இல்லையே, ஹரிசூதனா மதுசூதனாங்கிற பேருக்கு அது பொருத்தலையே. அந்த அர்த்தத்தை காட்டுற மாதிரி அந்த வார்த்தையை வந்து பயன்படுத்தும். இங்க என்னன்னா ஆழமான அர்த்தம், இறைவன் வந்து தர்மத்தை நிலைநிறுத்த வர்றார். இப்ப தர்மத்துக்கு தானி பவதி பாரத அப்படிங்கிற, அதாவது இடைஞ்சல்கள் உண்டாகுது தர்மத்துக்கு. அப்போ யார் மூலமா அதை சரி பண்ணலாம் அப்படின்னு கிருஷ்ணர் வந்து ராஜவம்சத்தை தேர்வு செய்யறாரு. அவர் நினைச்சா சும்மா ஒரு சுனாமி, கடலசைவுல ஒரு சுனாமி வந்தப்போ எல்லாம் காலியாயிரும். ஆனா அந்த கிரெடிட் வந்து இயற்கைக்கோ இறைவனுக்கோ வேண்டாம், என்னுடைய பக்தனுக்கு வரட்டும். தர்மத்தை என் பக்தன் எப்படி ஸ்தாபிச்சான் பாருங்கன்னு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக, எப்படி தாய் வந்து அப்பப்போ குழந்தைய அழகுபடுத்தி ரொம்ப அழகா தான் 4 பேர்கிட்ட காட்டுற மாதிரி அர்ஜுனனை அழகுபடுத்தி பார்க்க விரும்புகிறார் கிருஷ்ணர். கிருஷ்ணருக்கு யாராவது பிடிச்சிருந்தா அவங்கள உயர்த்தி வச்சு அழகுபடுத்தி பார்க்கிறார். அதுக்காக அவங்கிட்ட அந்த இப்படி ஒரு அறியாமை அவனுக்குள்ள உண்டாகுது, அதுக்கு விளக்கம் தர்றாரு. 2 நாமங்களை அந்த இடத்துல சொல்றான், மதுசூதனா ஹரிசூதனா. ஞாபகம் வச்சுக்கிறேன். இப்ப வந்து அவனுக்கு உள்ள சந்தேகம் என்ன சொல்றான்னா, பகைவர்களை தானே கொல்லணும், நீங்க நல்லவங்களை எல்லாம் கொல்ல சொல்றீங்க, பொருத்தம் இல்லாம இருக்கு. எனக்கு இது இன்னொரு தேகமாட்டம்,
அதாவது உடம்பு ஒண்ணுதான் இருக்கணும். ஆனா சந்தேகம்னா இன்னொரு உடம்பு இன்னொன்னு, அதாவது வெறுமனே ஒரு உடம்ப பார்த்தா நம்ம பேயின்னு சொல்லி பயப்படுறோம். அது மாதிரி ஒரு கலக்கம். சந்தேக பேயால நான் வந்து நடுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். அவனுக்கு என்னன்னா, கிருஷ்ணர் வந்து இவங்களை எல்லாம் வதம் பண்ணிட்டா அடுத்து தர்மம் ஸ்தாபிக்கப்படும். பொதுவா தர்மம் எப்பவுமே இருக்குது. அதர்மம் செய்யறவங்களும் அதர்மத்தை கண்டுக்காம இருக்கிறவங்களும் இல்லாட்டி அதை ஆதரிக்கிறவங்களும் இருக்கும்போது தர்மத்துக்கு இடைஞ்சல் இருக்கும். அதை நாம இப்ப களைய போறோம். இந்த அந்த சம்பவம் தான் இப்ப நடக்க போகுது. இத வந்து கிருஷ்ணர் வந்து உணர்த்துறாரு. அப்போ இவனுடைய தரப்பு வாதம் என்னன்னா, அதெல்லாம் சரிதான், அது நடக்கிற போது கூட நடக்கலாம். ஆனா என்ன வச்சுதான் இது நடக்கணுமா? இதனால பாவம் எனக்கு உண்டாகும் அப்படிங்கிறது நிச்சயம். நீங்க வந்து அதை நான் போக்கிடுறேன்னு சொல்றீங்க. எதுக்கு ஒரு சாக்கடைன்னு வச்சுட்டு அப்புறம் காலை அலம்பணும்? முதல்ல காலை சுத்தமா வச்சுக்கலாம் தானே அப்படிங்கிற அர்த்தத்துல அவனுடைய வார்த்தைகள்லாம் வருது. அப்போ பகவான் சொல்றாரு, சாக்கடை வந்து உண்டு, அது இல்லாம இல்ல. அதுல இருந்து ஏன் எஸ்கேப் ஆகணும்? அதுல மிதிக்கிறதுனால உனக்கு என்ன நஷ்டம்? அதை தாங்கிக்க, பொறுத்துக்க அப்படிங்கிற அர்த்தத்துல கொண்டு போறாரு. நமக்கு பொருத்தமில்லாத அனர்த்தமான பல விஷயங்கள் நடக்கும் உலகத்துல. அதை கண்டு ஏன் ஓடணும்? எலிக்கு பயந்து வீடை காலி பண்ணுவாங்களா? அந்த மாதிரி. அதாவது நீ சண்டை போடலான்னு நீதான் ஆசையா என்னையும் கூட்டிட்டு வந்துட்டு, அப்ப உன்னுடைய நோக்கம் என்ன? அதர்மத்தை ஆதரிக்க, அந்த துர்மதியன் கெட்டவனை ஆதரிக்கிற யாராதான் சரி அவனை நான் காலி பண்ணணும்னு ஆசையோட வந்தேன். அப்ப வேற யாராவது இருந்தா நீ அவங்கள கொன்றுப்ப. உன் சொந்தக்காரங்க தப்பு பண்ணவங்களா இருந்தாச்சுன்னா கொல்ல மாட்டேன். அப்ப நீ எப்படி ராஜா? ஒரு மன்னன் வந்து நடுத்தரமா இருக்கான். நான் மற்ற மதங்களுக்கு தான் மன்னன், சொந்த தேசத்துக்கு துரோகம் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இப்ப நடக்கிற மாதிரி. அப்போ நீ வந்து ஆஹ் எல்லாருக்கும், பிரஜைகள் அத்தனை உயிர்கள் அத்தனைக்கும் நீ வந்து இப்போ மன்னன், அந்த மன்னனாக இருக்க பாண்டவர்கள்ட்ட இந்த கருத்தை சொல்றாரு. நீதான் அதுக்கு பொறுப்பு. இப்போ 5 பேர்ல உங்ககிட்ட விசேஷமா தர்மத்தை பரிபாலனை பண்ணக்கூடிய முறையான பொறுப்பு இருக்கு. தர்மர் ராஜாவா இருந்தா கூட அவர் வந்து சண்டை போடுறது அவருக்கு இஷ்டம் கிடையாது. அது அவருடைய சுபாவம். அவரு சத்திரியன் மாதிரி இல்லை, ஆனா தேவைக்கு அதை பயன்படுத்துறாரு. அது மாதிரி நீயும் இருக்கக்கூடாது. நீ எனக்கு நண்பனா இருக்க, வேண்டியவனா இருக்க, என்கிட்ட உனக்கு பொறாமை இல்லை. அதனால வந்து நீயாவது அந்த வீர மரபை பின்பற்று அப்படின்னு சொல்றாரு. இப்போ இதே உபதேசத்தை தர்மர்கிட்ட சொல்லலாம், பீமன்ட்ட சொல்லலாம், நகுல சகாதேவன்கிட்ட பேசலாம். ஆனா அவங்க எல்லாம் கிருஷ்ணர் பேச்ச கேட்கிற மென்டாலிட்டி கிடையாது. கேட்பாங்க, மறுக்க மாட்டாங்க, ஆனா தாம்போக்குலதான் இருப்பாங்க. எப்படி நிறைய பேர் அப்படித்தானே இருக்கிறாங்க. அவங்க போக்குலதான் இருப்பாங்க. ஆனா அதுக்கு ஆதரவா கீதையோ குருவையோ எல்லாத்தையும் பயன்படுத்துவாங்க. ஒரு ஒப்புக்கு குரு கிட்ட சிரிக்கிறது, பேசுறது, உங்க உங்க பாதங்களையே பின்பற்றுவோம் அப்படின்னு சொல்றது, இதெல்லாம் ஒரு ஃபார்மால் சம்பிரதாயம். இது பிராமணர்களுக்கு மணமக்கள் கல்யாணத்துல காஃபி தாராளமா கொடுக்கணும். கல்யாணம் முடிச்சு பொம்பளைகளுக்கும் சாப்பாடு பார்சல் பண்ணி கொடுக்கணும். அதெல்லாம் ஒரு சம்பிரதாயம் ஆயிடுச்சு, ஒரு பாரம்பரியமான ஒரு வழக்கம் ஆயிடுச்சு. அது போலதான் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா தர்மத்தை இப்ப கீதைய பேச வேண்டி வந்தா, ஒரு இடத்துல இப்போ ஒரு பொய் சொல்லுங்க ஜெயிச்சிடலாம் அப்படிங்கும் போது
தர்மர் வந்து உயிர் போனாலும் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறார். அப்படி சொந்தமா ஒரு ஐடியா இருக்கும்போது கிருஷ்ணா நீதான் எனக்கு எல்லாம் ஏன் சொல்லணும், எனக்கு எல்லாம் இன்னொன்னு இருக்கு, பக்கத்துல ஊறுகாய் எடுப்பான் கிருஷ்ணா ஒன்ன நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. ஆனா அர்ஜுனன் அப்படி இல்லை, அவன் ஒரு மாவு ஸ்டைல்ல இருக்கான். அதான் மாவு சப்பாத்தி ஆயிட்டு புரோட்டா ஆயிடுச்சுன்னா அதை திரும்ப மாவாக்க முடியாது. மாவா முதல்ல நமக்கு கிடைச்சதுன்னா நினைச்ச மாதிரி உருவாக்கிக்கலாம். அது மாதிரி கிருஷ்ணருக்கு அர்ஜுனன் கிடைச்சான். அதனால அவங்கிட்ட வந்து கீதையை வந்து அவர் பேசுறாரு. இது போக கோவர்த்தன லீலாவிலையும் இந்திரன் வந்து கிருஷ்ணர்கிட்ட சரண்டர் ஆகி மன்னிப்பு கேட்கும் போது ஒரு வார்த்தை சொல்றான், நீங்க என்னதான் மன்னிச்சாலும் எனக்கு அதுல திருப்தி வராது, அப்பேற்பட்ட பாவி நான், இருந்தாலும் எனக்கு ஒரு வரம் கொடுங்க, என்னுடைய அம்சம் உங்க நண்பர்கள்ல ஒருத்தனா இருக்கும், உங்க கூட்டத்துல இருக்கிறான் என்னுடைய அம்சம், அர்ஜுனன் பேரு, பாண்டவர்களுக்குள்ள அவன் இருக்கான், அவனை நீங்க உங்களுடைய சகாவா ஏத்துக்கங்க, நான் எவ்வளவு சகாயமா உங்ககிட்ட நடக்கணுமோ நடப்பேன். அவன் வடிவத்துல இருந்து இந்திரன் வேண்டுனான். சகிச்சு போறவன் தான் சகா, நண்பன். நண்பன் வந்து யார்கிட்டையும் விட்டு கொடுக்க மாட்டான். சாதாரண நண்பனே விட்டு கொடுக்கறதுல பக்தர்கள் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்போ கிருஷ்ணர் அந்த வார்த்தையை கையில எடுத்துக்கிட்டு அர்ஜுனனுக்கு அந்த கிரீட்டம் வந்து கொடுக்கிறார். அவசியம் அதே